எனது அகங்காரத்தை அழித்து பேரானந்தத்தை அடைய அல்லது ஞானத்தை பெற சுலபமான வழிகள் எனக்கு வேண்டும். கஷ்டமே இல்லாம நான் ஞானத்தை அடையணும். கஷ்டமே இல்லாம என் அகங்காரம் அழிஞ்சு போகணும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கொஸ்டின். எல்லாருமே அற்புதமா சொல்லிட்டேங்க. ஞானத்தின் மேல் அதீத ஈடுபாடும், குரு பக்தியும் மட்டும் இருந்தாலே போதாதா? குரு மேல் நம்பிக்கை மட்டும் வைத்தாலே போதாதா? அது எப்படிடா சும்மா குரு நம்பிக்கை வந்துரும்? குரு மேல நம்பிக்கை வைக்கிறது நம்ம ஈஸியா டிப்ஸ் குடுறான்னா, கஷ்டமான டிப்ஸ் குடுக்குறியேன்னா, குருவை புரிந்து கொண்டால் போதும். அதாவது 1% கூட சுயநலம் இல்லாதவர் குரு. அவருக்கென்று எதையுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம் நலனுக்கென்றே வாழ்பவர் குரு. ஏங்க நம்ம நலனுக்காகவே ஒருத்தர் வாழ்றாருன்னா, அவரை நம்புறது என்னடா கஷ்டம் உனக்கு? சோ அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னவா மாறும்னா, அவர் மேல் ஒரு பிரேமையாக மாறும். அந்த பிரேமை நாளடைவில் என்னவா மாறும்னா, சரண்டராக மாறும். அந்த சரண்டர் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஈகோவை காணாம பண்ணிடும். சோ திஸ் இஸ் தி வேல ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாமே அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. அதே மாதிரி குரு பக்தியை தான் எல்லாருமே பிரதானமாக கையில் எடுத்த ஒரு ஆயுதமாக இருந்தது. சோ குரு மேல் பூரண விசுவாசம் கொண்டு நீ அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாலே போதும், கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாக கிடைத்து விடுகின்றது என்ற ஒரு விஷயத்தையும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து பிரதானமாக அடிக்கிருந்தீங்க. வேற டிப்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த வேணி சொன்ன டிப்ஸ் இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டிப்பா மனசுக்குள்ள வச்சுக்கணும். எந்த தவறும் செய்யாமல் மன்னிப்பு கேட்பதிலே சுகம் காண வேண்டும். யாராவது வந்து என்ன திட்டுறாங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல. பட் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் வந்து அப்படியே நொந்து நூலாகி அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன திட்டுறான் இல்லையா? ஏன்னா லௌகீகத்துல பாவம் நம்ம கஷ்டத்தை போக்கணும்னா இன்னொருத்தனை கஷ்டப்படுத்திட்டு நம்ம கஷ்டம் போயிடுமா? என்ன லூசுத்தனமான ஒரு கான்செப்டோ இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் லௌகீகத்துல அப்படித்தானே இருக்கு. நான் கஷ்டப்பட்டுட்டேன்னா இன்னொருத்தனை கஷ்டப்படுத்திட்டேன்னா என் கஷ்டம் தீந்துரும். சரியா? பாவம் அத அவன் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? அப்ப அவன் என்ன கஷ்டப்படுத்துறான்னாலே அவன் கஷ்டப்பட்டு கொண்டு என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க்கு வரும்போது நான் ஏன் அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பே பண்ணல. ஆனா அவன் என்ன திட்டிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இனிமே நான் தப்பு பண்ணாம பாத்துக்கிறேன். அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐ அம் கூல் டவுனிங் தம். இவன் தான் அவன் தப்பா ஈகோல தான் கத்திட்டு இருக்கட்டும். இப்ப அவன் ஈகோவ ஆசுவாசப்படுத்துறதுக்கு இந்த மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற குணம் எனக்கு உதவுது. இது எப்படி முடியுது அப்படின்னா, ஈகோல இருந்தா இல்ல எனக்கு ஈகோ இல்லாமல் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த லவ்ங்கிறது புரியுதா? சோ the ego and love has a close connection. I just wanted to talk about these two things alone now. சரியா? அதாவது லவ் இருக்கிற இடத்துல ஈகோ இருக்க முடியாதுங்கிற ஈகோ உடைச்சு அடுத்த செகண்ட் லவ் அங்க பரிமணிக்கும் அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்கின்றேன். ஈகோ உடைக்கிறேன். ஈகோ உடைக்கிற அதே வேலையில என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அடுத்தால நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னை துன்புறுத்துகின்றவனை நான் நேசிக்க ஆரம்பிக்கின்றேன். The love flows automatically when you destroy your egoன்றது புரியுதா அப்படின்னு கேட்கிறேன். சரியா? So that is most important thing. அப்போ இந்த மன்னிப்பு கேட்டல் என்றதன் வாயிலாக என் ஈகோவை சிதைக்கின்றேன் அப்படின்னு பார்த்தோம். அதேதான் அடியேன் ஃபீல்ல. அடியேன்றது பாவமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஈகோவை எந்திரிக்க நிக்க கூட இடமில்லாம தகுடுபடி ஆக்கி விடுகிறது. நான் அடியேன்ற ஃபீலிங்ல இருக்கும்போது ஈகோவுக்கு வாய்ப்பே இல்லை. தி மொமெண்ட் இந்த அடியேன் பாவம் வரும்போது அடுத்தவர்களை நேசிக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும். அடுத்தவங்க மேல கோபமே வராது. அடுத்தவங்களை திட்டணும்னே தோணாது. நம்மளை இம்சை பண்ணவனுக்கு கூட நம்ம வந்து நல்லது பண்ணணும்ன்ற தோணுதல் இது எல்லாமே அந்த அடியேன் பாவத்துல அடங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் டீடைலா நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தேங்க்ஃபுல்னஸ்ல என்னையா கஷ்டம் இருக்கு? அடியேன் பாவத்துல கூட எனக்கு அடியேன் பாவம் எல்லாம் வராதுன்னு கூட நீங்க சொன்னாலும் சொல்லிடுவீங்க. ஏன் நன்றி பாராட்டுதல் என்னடா வலிக்குது உனக்கு? ஏன் உனக்கு நல்லது பண்ணவங்களுக்காக நீ நன்றி பாராட்டக்கூடாதா? நான் தேங்க்ஃபுல்னஸ்ல 2 விஷயத்த சொல்லியிருந்தேன். உனக்கு நல்லது பண்றதையாவது ஒரு நன்றி உணர்வோடு நினைச்சு பார்க்கலாமே. அவங்க கிட்ட மட்டுமாவது நன்றியோட இருந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து கெட்டது பண்ணவங்களும் உன் நன்மைக்காகத்தான் பண்ணுகிறார்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நன்றி சொல்றது அப்படிங்கிற ரேஞ்ச் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு பேசிக் மேனரிசம் கூட இல்ல, தேங்க்ஃபுல்னஸ் கூட இல்ல அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்ப அதை கூட டெவலப் பண்றது எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ பேசிக் தேங்க்ஃபுல்னஸ் டெவலப் பண்றது, அந்த அடியன் பாவத்தை டெவலப் பண்றது, இந்த மன்னிப்பு கேட்கும் குணத்தை டெவலப் பண்றது, இது எல்லாமே ஈகோவை சூப்பரா அடிச்சு நொறிக்கிறோம். அதே வேளையில இங்க லவ் வேற லெவல்ல பில்ட் ஆகிறதுக்கு அங்க ஹெல்ப் பண்ணுவதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கிறேன். அல்டிமேட்லி ஈகோவை டெஸ்ட்ராய் பண்ணணும்ன்ற அதே சமயத்துல லவ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன்.
how to develop the love for others அப்படின்னா, அதாவது சுயநலமாக என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்தை போட்டு நீங்க வாழ்றீங்களா? அது தவறான ஒரு புரிதல். அதுல சுகம் இருக்குன்னு நினைச்சு நாங்க ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுதான். இன்னைக்கு நான் அந்த காய்க தபஸ் நான் ஆன்சரா என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அப்படியே காய்க தபஸ்ல படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆஹா, நான் சொல்ல நினைச்சதுதான் அப்படியே ஞானேஸ்வரியில ஞானதேவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்ல நினைக்கிறது தான் எனக்குள்ள வந்திருக்கு இல்லையா? சோ அப்போ அதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த லவ் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல காகிதத்துல என்ன சொல்லியிருக்காரு, உன்னை வருத்தி கொண்டும் உன்னை அழித்துக் கொண்டும் நீ அடுத்தவருக்கு கஷ்டத்தை போக்குவதில் துணை நில். இதுல தெளிவா நான் புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்கள கஷ்டத்தை போக்கிவிடு அப்படின்னு சொன்னா அவங்க அகங்காரத்துல துன்பப்படலாம். அகங்காரத்துல துன்பப்பட்டா கூட அந்த துன்பத்தை துடைக்க வேண்டும்ன்ற ஃபீலிங் மட்டும் உனக்கு இருக்கணும். இந்த வே துன்பம் துடைப்பது அப்படிங்கிறது என்ன வேணா இருந்துட்டு போகட்டும், உனக்கு ஃபீல் இருக்கணும். அவர்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்கள் துன்பத்தை துடைக்க வேண்டும்ன்ற ஃபீல் இருந்தாலே போதும். then you automatically உனக்கு ஈகோ இல்லைன்னு அர்த்தமாயிடுங்க. நீங்க நேசிப்பது ஒரு கஷ்டமா? இல்லைன்னா ஒருத்தர் சிலர் சொல்லுவாங்க, இல்ல நான் நேசிப்பேனே, நான் நிறைய தானம் பண்ணுவேனே, நான் நிறைய தர்மம் பண்றேனே அப்படின்னு. தானம் தர்மம் எப்படி பண்ற அப்படிங்கிறது இருக்குங்க. எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, அப்ப நான் அதை கொடுக்கறதுல நான் வந்து ஒரு கெத்தை காட்டுறேன், அல்லது கெத்து இருக்கோ இல்லையோ நான் கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், நான் கொடுக்குறேன்ல அப்படின்னு ஒரு ஃபீல். இதெல்லாம் வந்து லவ் கிடையாதுன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னாலே இஃப் யூ ஆர் ஏபிள் டு, அதாவது உன்னை வருத்தி கொள்ள நீ தயாராக இருக்கின்ற இடத்துல, அதாவது அவங்களுக்கு இப்ப நான் ஹெல்ப் பண்ணணும், இந்த ஹெல்ப் பண்ணேன்னா என்ன நான் கொஞ்சம் வருத்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற அந்த இடத்துல நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருந்தேன்னா that we call it as a love. சோ உன்னை நேசிப்பவனை நாயுடத்தான் திரும்ப நேசிக்கும், பட் உன்னை விருப்பவனை நேசிக்க முடியுமா, அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லிட்டு அன்புக்கு வேற ஒரு டெபினிஷன் கொடுத்திருப்பேன். இப்ப நான் ஒரு டெபினிஷன் கொடுக்குறேன், உன்னை வருத்தி கொண்டேனும் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியுமா. ஏன்னா நிறைய பேர் ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் இருக்கு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது என்ன, உன்னை வருத்தி கொண்டும் உன்னால் உதவி செய்யும் மனப்பான்மை வருகிறதா, அந்த அண்டர்லைன்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிட்டு அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. So that we call it as a love. ரெண்டு இடத்துல அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தவர்கள் யாராவது துன்பப்படுகிறார்கள், அவங்க வந்து தூரத்துல இருந்து வந்திருக்கலாம், களைப்பா வந்திருக்கலாம், whoever it may be. இன்னும் எக்ஸ்ட்ரீமா அது பிராணியே ஆனால் ஒரு புள்ளை கூட நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்ற ஃபீலிங்கையும் டெவலப் பண்ணிக்கோ. இன்னொருத்தங்க கஷ்டங்களை நீ வந்து பாத்துக்கோ, இன்ஷூர் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு மேஜர் பாயிண்ட். சரியா? இது டெவலப் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, பட் இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கிறதுனால ஒருவேளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தோணிடுதோ, அல்லது நானே ஒருவேளை அழுது புலம்பிட்டே இருந்தேன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு தோணாதா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ரெண்டுமே ஈக்குவல் தான். செல்ஃப் லவ்னு சொன்னீங்க, லவ் ஃபார் அதர்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீ செல்ஃப் லவ்ல நீ உன் மனம் நிறைந்து ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் போதுதான் நீ அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்துகிறவர்களையும் நீ நேசிக்க முடியும். ஏன்னா அவர்கள் துன்பப்படுத்தும் நீ துன்பப்படலை இல்ல. இப்ப நீ துன்பப்படாம இருக்கிறதுனாலதான் அவர்கள் துன்பம் உன் கண்களுக்கு தெரிந்து அவர்களுக்கு துயர் துடைக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு உனக்குள் ஏற்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மேபி எனக்கு அந்த லவ் ஃபார் அதர்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை செல்ஃப் லவ் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அப்ப நம்ம ஏன் ரெண்டுக்கும் ட்ரை பண்ணக்கூடாது? செல்ஃப் லவ்னா என்னதுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். செல்ஃபிஷ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செல்ஃப் லவ். அது என்னங்க செல்ஃபிஷ்னஸ், அதுவும் சுய நலம் தானே. செல்ஃப் லவ்னா என்னது? உன் சுயத்தை நேசி அப்படின்றீங்க, நான் சுயத்தை நலமாக பார்த்து வேண்டும் ஒண்ணுதானே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுதுங்க. திஸ் இஸ் வை மேஜர்லி எவ்ரிஒன் இஸ் சஃபரிங். சுய நலம் அப்படிங்கிற இடத்துல we are forgetting about the other feelings. எப்ப நீ அடுத்தவங்க ஃபீலிங் எல்லாத்தையும் மறந்து உன் நலத்தை சிந்திக்கின்றாயோ அது சுயநலம் கிடையாது, அது சுய கெடுதல் ஆகும். சரியா? பேர் தான் சுயநலம்னு வச்சுட்டாங்க, ஆக்சுவலா அது சுயநலம்னு வச்சிருக்க கூடாது, சுய கெடுதல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதாவது you should feel for the others, that is very important feeling நான் சொல்ல வரேன். ஒரு டிப்ஸ் ஒண்ணு கொடுக்குறேன், ஆக்சுவலா கொடுக்க கூடாது, ஆனாலும் எப்படியாவது டெவலப் பண்ணிடுமேன்னு கொடுக்குறேன். என்னுடைய அனுபவத்துல அடுத்தவர்களுக்கு துயர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு துயரே வர்றதில்லை, ஆனா வர்றதுக்கு முன்னாடியே, இவ்வளோடு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே
நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு என் தொழில் தொடக்க கரங்கள் ஓடி வருகின்றன அப்படின்னா என்ன காரணம்? எனக்கு என் கையில கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னா இல்ல எதை பார்த்துட்டு வருது? Every action is having an equal and opposite reaction என்ற அடிப்படையில் நீ அன்பை சம்பாதிக்கும் போது அன்பு உன்னை தேடி வருகின்ற அதிசயத்தை காண்கின்றாய். சுய கெடுதலிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னையும் நீ நேசிக்கவில்லை, உலகத்தையும் நேசிக்கவில்லை, உலகமும் உன்னை நேசிக்காது. ஏன் ஆஃப்டர் ஆல் ஒரு தனி மனிதன் வாழ்ந்துடத்தான் முடியுமாங்க? ஒரு ஃப்ரெண்டோட நீங்க வாழ்ந்து பாருங்களேன். நிறைய எல்லாரோடையும் நீங்க லவ் எல்லாம் ஒண்ணு கிளிக்க வேணாங்க. ஒரே ஒருத்தனை நீ முழுமனதோடு நேசித்துப்பார். அகங்காரத்தை இறக்கினாதான் நேசிக்கவே முடியும். நேசிச்சுட்டேன்னா அகங்காரம் இழந்து விடுறார். சோ எனக்கு ஈஸியா டிப் வேணும் அப்படின்னா லவ் பண்றதுங்கிறது ஈஸி டிப்ஸ் தானே. எனக்கு லவ் எல்லாம் வராது அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? சோ இஃப் யூ லவ் நாட் ஆல் அட்லீஸ்ட் ஒன், உனக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தரை உன்னால முழுசா நேசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஈகோ ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருண்டா. அதைத்தான் நீங்க சொன்னீங்க குரு பக்தி. குரு அவர் எதுக்காக வாழ்றாரு? உன் நலனுக்கென்றே வாழ்கின்றாரே, அவரையும் நேசிக்க கூடாதா? அவரை நேசிச்சாலே ஈகோ காணாம போயிடும். So therefore, love for others is the simplest tips. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது செல்ஃப் லவ்வோட நீங்க ஃபாலோ பண்ணணும். சுய கெடுதலோட ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? வீட்டுக்கு போனேன், அங்க எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா ஓகே, நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. சோ இதுக்கு காரணம் யாரு? ஏன் வாங்கி வைக்காம இருந்தாங்க அப்படின்னு மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு, மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டு, நாம் வெந்து நூலாவது பத்தாமல் அடுத்தவர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு நான் வந்து சுய நலத்துல இருக்கேன், நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பெருமை பேசுவதில் அர்த்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ தேர்ஃபோர் நீங்க எல்லாரும் சொன்னதுதான் ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் வே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மன்னிப்பு கேட்கிற குணத்தை வளர்க்கிறது, கொஞ்சம் அடியன் பாவத்தில் இருக்க ட்ரை பண்றது, தேங்க்ஃபுல்னஸ் ஈஸியஸ்ட் ப்ராசஸ். ஸோ தேங்க்ஃபுல்னஸ் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் லவ் ஃபார் ஆல் அப்படிங்கறத டெவலப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செல்ஃப் லவ் வரணும். இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா ஈஸியா குரு மேல நம்பிக்கை வரும். நம்ம வந்து வெற்றி பெறலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்ஸ்பிரேஷன் தான். அது எப்படி வரும் நீங்க மறுபடியும் கேட்கலாம். பார்க்கணும். இப்பயும் நான் சொல்றேன், ஒரு திரைப்படத்தில் ஆகட்டும், அல்லது ஒரு விளம்பரத்தில் ஆகட்டும், அல்லது கிருஷ்ணா சீரியல் ஆகட்டும், எங்க வேணா பாருங்க, எங்கேயாவது தன்னை வருத்தி கொண்டு இன்னொருவனுக்கு உதவி செய்ய ஒருவன் தயாராக இருக்கின்ற ஒரு சீன் நான் பார்த்துட்டேன்னா என்னையும் அறியாம எனக்கு கண்ணீர் வரும். ஃபுல்லஸ்ட் ஃபீல் டெவலப் ஆகும். என்ன ஃபீல்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் தான் நமக்கு அந்த ஃபீலை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறேன் நான். சோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறது, அம்பரீஷன் கதைகள் மாதிரி கேட்கறது, பக்தர்களின் கதைகளை கேட்கறது, துன்பப்படுத்தியவனுக்கு இவன் இன்பப்படுத்துகின்றான் அல்ல அந்த மாதிரி கதைகளை கேட்கறது, இந்த லவ்ல இருக்கக்கூடிய அந்த கிக்க வந்து இந்த படங்கள் வாயிலாக இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெங்கயாவது வருது அப்படின்னா அந்த சீனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப திரும்ப பாக்குறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன். பிடிக்கணும், ஒரு விஷயத்தை பிடிக்கணும். ஒருவன் வந்து தன்னை இழந்து கொண்டு, அதாவது தன்னையும் அழித்துக் கொண்டு இன்னொருவன் நலம் வாழ வேண்டும் அந்த ஃபீலை பார்க்கும் போது, இந்த அம்பரீஷன் கதையில பாத்தீங்கன்னா அவன் 1 வருஷம் சாப்பிடாமலே இருக்கான். இவன் எந்த தப்புமே பண்ணல. ஆனா தன்னால் ஒரு முனிவர் கஷ்டப்படுகின்றார் என்ற ஒரு ஃபீலிங் அவனால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதுக்காக அந்த ஒரு ஃபீலை டெவலப் பண்றான் அப்படின்னா தன்னை வருத்தி கொண்டு அடுத்தவன் நலனுக்காக அவன் சிந்தை செய்கின்றான். இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்போ நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோமோ அப்பதான் நம்ம வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அந்த அகங்காரத்தை அழிய முடியும். அகங்காரத்தை அழிக்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டிப்ஸ் இதுதான். ஜஸ்ட் இன்ஸ்பயர் ஆன் லவ் தி பீப்புள் ஹூ ஆர் இன் லவ் அண்ட் தி ஆக்ஷன்ஸ் டன் பை தி பீப்புள் வித் லவ். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனை மட்டும் டெவலப் பண்ணாலே போதும். கண்டிப்பா நம்ம அகங்காரத்தை ஈஸியா அழிச்சிடலாம் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.